Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் நம்ம செய்ய போறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உருளைக்கிழங்கு சாதமும் ஒரு சூப்பரான குடமிளகாய் சாதமும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ முதல்ல ரொம்ப டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு சாதம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கடுகு, உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது காஞ்சதுக்கப்புறமா கடுகு சோம்பு சேர்த்து அதையும் நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்க இதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு மசாலாவுக்கு நான் 2 கப் ரைஸை எடுத்து அதை நல்லா ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இந்த டைமில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கும் போதே உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவு வெந்துடும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நம்ம வேக வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி வச்சு 5 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்காக இருந்தால் ரொம்ப சூப்பராக குக் ஆகிடும். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லித்தூள் சேர்த்தும்போது தான் இந்த சாதத்துக்கு ஒரு சூப்பரான கலர் கொடுக்கும். அதனால் நம்ம அதை சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி 5 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை இதில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம மல்லி இலையும் இதில் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சூப்பரான உருளைக்கிழங்கு சாதத்தோட நமக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. சிம்பிளான ஒரு வடகம் வச்சு கொடுத்தா கூட லஞ்ச் பாக்ஸ் காலியாக பிள்ளைங்க கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம குடமிளகாய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பச்சை குடமிளகாய் தான் எடுத்திருக்கேன். ஒரு இடிக்கல்லில் ஒரு 5 பல் பூண்டும் ஒரே ஒரு வரமிளகாயும் சேர்த்து அதை நல்லா இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு குடமிளகாயை கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகமும் சோம்பும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் நம்ம சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம்.
குடமிளகா க்ரீன் கலராக இருக்கிறதுக்கு இந்த தக்காளி நம்ம சேர்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாதம். தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இடித்த அந்த பூண்டையும் வரமிளகாயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு இதை தவிர நம்ம வேறு எதுவுமே இதில் சேர்க்கலை. கடைசியாக நம்ம மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மஞ்சத்தூளும் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். குடமிளகாய் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதுக்கு தண்ணி எதுவும் தெளித்து நம்ம வேக வைக்க வேண்டியதில்லை. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது நல்லா வத்துற அளவுக்கு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி இது ரெடி ஆகிடுச்சு. வடித்து ஆற வச்ச சாப்பாட்டை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இந்த டைமில் வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நான் மிளகுத்தூளையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான குடமிளகாய் சாதம் ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பாடு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு எக்கோ இல்லை கொஞ்சம் வடகம் அப்பளம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலி பண்ணி தான் குழந்தைங்க வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.